ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை மாறும். இது இப்படியே இருக்காது. உங்க கஷ்டம், உங்க கவலை, துக்கம், வேதனை எல்லாமே இப்படியே இருக்காது. அது சீக்கிரமா மறைஞ்சு போயிடும், மாறி போயிடும். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்படி என் மனதிலே ஒரு வசனத்தை கொடுத்தார். அது ஒரு ராஜா எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்த வார்த்தை. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். எஸ்தர் 5:6. கர்த்தரும் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு நாமம்தான் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவர். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் முழங்கால் படியிட்டு நாம் நம்முடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தை சொல்லும் போதே நம்முடைய விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ஆச்சரியமான பதிலை அவர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வில எது நிறைவேறல, எது நிறைவேறுவதற்கு தாமதமாகிறது, எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள், எதை குறித்து வருத்தம் அடைகிறீர்கள், எதை குறித்து நீண்ட காலம் மனதில் சஞ்சலத்தோடு வாழ்கிறீர்கள், எல்லாவற்றையும் ஒரு முறை நினைத்து கொண்டு அவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் அவரோடு பேசுங்கள். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சகாயம் செய்ய வேண்டும், நீர்தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுங்கள். நம்முடைய விண்ணப்பத்திற்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் இந்த காதுல வாங்கி அடுத்த காதுல விட்டுருவாங்க. தேவன் அப்படி அல்ல. அவர் நம்முடைய ஜெபங்களை உள் வாங்கிக் கொள்ளுகிறார். அந்த ஜெபங்களை அவர் மனதிலே வைத்து சரியான சந்தர்ப்பத்தில், சரியான சமயத்தில் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை அவர் நிச்சயம் செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய மன்றாட்டை கேட்கிறவர் இன்றைக்கும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். வேதாகமம் முழுக்க பாருங்கள். எங்கெல்லாம் கருத்தோடு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் கருத்தோடு மன்றாட்டு ஏறெடுக்கப்பட்டதோ, அங்கெல்லாம் பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் திருமறையிலிருந்து. நாமும் கூட, நீங்களும் கூட பல முறை வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜெபங்களை ஆண்டவர் எப்படி கேட்கிறார், எப்படி மன்றாட்டை கேட்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிறதை மாத்திரம் விட்டு விடுகிறோம். அருமையான யோனா தீர்க்கதரிசி குறித்து ஒரு முறை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது, யோனா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான அந்த சந்தர்ப்பத்தில அவன் ஜெபிக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. கடலிலே மூழ்கி மீனுடைய வயிற்றுக்குள்ளே போய் இருக்கின்ற வரை யோனா ஜெபிக்கவில்லை என்பதை நாம் அறிகின்றோம். ஆண்டவர் போக சொன்னார் நினிவேக்கு, ஆனால் இவரோ தர்சீசுக்கு போனார். இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி இல்லையா? ஆகவே திசை மாறி போகிறோம், ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகிறோம் என்ற ஒரு நினைவில ஆண்டவரிடத்துல ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நினிவேக்கு போறதுக்கான தைரியம் எனக்கு இல்லை, ஆகவே தரிசிசுக்கு போகிறேன். தரிசிசுல எனக்கான ஆயத்த காரியங்கள், எனக்கான அற்புதங்கள் நடக்கணும், எனக்கு பிரயாணம் வாய்க்கணும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவர் செய்யலாம். ஆனால் செய்யவில்லை. இப்பொழுது தர்சீசுக்கு செல்லக்கூடிய கப்பலிலே போய் ஏறுகிறார். கப்பலில் அமர்கிறார். கப்பல் புறப்பட போகிறது. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும் அப்பா, எங்களுடைய டிராவலை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்முடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்கப்படும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இந்த யோனா அந்த ஜெபத்தை செய்யவில்லை. இப்பொழுது சமுத்திரத்தின் ஆழத்தில் கப்பல் போகிறது. அப்படி போகிற போது பெரும் புயல், காற்று அடித்து இந்த கப்பல் இங்கும் அங்கும் அலசடிப்படுகிறது. ஆனால் யோனாவோ கப்பலின் அடித்தட்டில் போய் உறங்குகிறான். கொஞ்சம் கூட ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்ற உணர்வு அவனிடத்தில் இல்லை. ஆனால் மேலே இருக்கக்கூடிய மக்கள், பிரயாணம் செய்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வங்களை கூப்பிடுகிறார்கள். இப்பொழுது கப்பல் தலைவன் அடித்தட்டில் உறங்குகிற யோனாவை பார்க்கிறான். அவனை தட்டி எழுப்பியப்பா, இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கதறாங்களே, அழுகிறாங்களே, நீ வேண்டிக் கொள்ளக்கூடாதா? நீ உன் சாமி வேண்டிக்க, ஒருவேளை சுவாமி இந்த ஜெபத்தை கேட்டு, அந்த மன்றாட்டை கேட்டு பதில் கொடுக்கலாம் என்று அவன் யோனாவிடத்தில் சொல்லுகிறான். ஒரு புறையின மனிதன், he was gentile. அவன் சொல்லியும் கூட யோனாவிற்கு அந்த உணர்வு வரவில்லை.
மற்றவர்கள் எல்லாம் மன்றாடுகிறார்கள், நாமும் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஆபத்து காலத்திலே எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான பிரயாணம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டுமே என்ற எண்ணம் இந்த யோனாவுக்கு வரவில்லை. அடுத்து என்ன ஆச்சு? சரி, இந்த பிரச்சனை எப்படி உண்டானது, எதனால் உண்டானது என்பதை பார்ப்போம் என்று சொல்லி சீட்டு போட்டு கொடுக்குறாங்க. இப்பாவது ஒரு ஜெபத்தை செய்யலாம் யோனா. ஆண்டவரே, என்னை காட்டி கொடுத்துறாதீங்க, என் பேர் வந்துட வேண்டாம் ஜெபிக்கலாம். ஆனா அதை கூட அவர் ஜெபிக்கல. ஆனா பாருங்க, சீட்டு யோனா பேர்ல விழுந்துச்சு. இந்த சீட்டை எடுத்துட்டு யோனாட்ட வராங்க. நீ யாருப்பா, எங்க இருந்து வர்ற, உன் பேர் வருதே, என்ன காரணம்னு கேட்ட போது அவன் தைரியமா சொல்றான், மறுதலிக்கலாம் இல்ல, நான் அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வருகிறேன், நான் அவருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, சிம்பிள், என்னை தூக்கி கடல்ல வீசுங்க, இந்த புயல் அமைதியாயிடுன்னு சொல்றான். ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றான். அந்த மக்களும் பயந்துட்டாங்க. இன்னும் கூட அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அப்படி செய்யாம கப்பல்ல இருக்கக்கூடிய தளவாடங்கள்லாம் தூக்கி எறிகிறாங்க, வெயிட்டான பொருளாம் தூக்கி எறிகிறாங்க, லகுவாகும் பிரயாணம் என்று சொல்லி. ஆனாலும் கடல் மும்முரத்தை விட்டு அது விலகல. இப்ப வேற வழி இல்லாம அவனை தூக்கி கடலை வீச போறாங்க. வீசும் போதாவது இந்த யோனா, ஆண்டவரே கடலை வீச போறாங்களே, இனி நீங்க தான் காப்பாற்றணும்னு ஒரு ஜெபம் பண்ணாரான்னா, அப்படியும் அப்பொழுதும் கூட ஜெபத்தை பண்ணல. தூக்கி கடலை வீசிட்டாங்க. தண்ணியில விழுகும்போது நமக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். அந்த பயம் யோனாவுக்கு வந்திருக்கும். அந்த பயத்துக்கு நடுவுலையாவது யோனா ஒரு ஜெபத்தை செஞ்சிருக்கலாமே, ஆனா செய்யல. இப்போ ஒரு மீன் வாயை பிளந்துட்டு வருது. ஐயோ, மீன் வாயை பிளந்துட்டு வருது. சின்ன ஒரு உயிரினம், கடல் உயிரினம் நம்ம நோக்கி வந்தா கூட பயம் வந்துடும். சின்ன பாம்பு வந்துட்டா கூட பயம் வரும். இப்ப மிகப்பெரிய மீன் வாயை பிளக்கும் போது, ஆண்டவரே ரட்சியம், என்னை காப்பாற்றும், நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடணும்னு சொல்லி பாவம் மன்னிப்பை செய்து இந்த மீனுடைய வாயிலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு யோனா ஜெபித்தார்ன்னு சொன்னா ஜெபிக்கல. முடிவில் அந்த மீன் யோனாவை விழுங்குகிறது. உள்ளே போகும்போதுதான் மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாற்றம் தாங்க முடியாமல் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் மீன் வயிற்றுக்குள்ளே போய் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் முழுவதிலும் மீன் வயிற்றுக்குள் இருந்து யோனா செய்த ஜெபம் இங்க இருக்கிறது. இப்படி உச்சகட்டமான வேதனை வந்த பிறகுதான் இவன் ஜெபிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அநேகர் அப்படித்தான் பாருங்கள், ஜெபத்தை விட்டு விடுகிறோம், நம்முடைய வேண்டுதலை விட்டு விடுகிறோம். தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அவர் பதில் தருவார். உங்களுடைய வாழ்வில, உங்களுடைய ஜீவிதத்துல உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு இந்த தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது எஸ்தருடைய வாழ்க்கைக்கு வரும். எஸ்தர் எதையெல்லாம் கேட்டுக்கொண்டாலோ அதையெல்லாம் அந்த நிர்வாகம் கொடுத்தது என்று துவக்கத்துல பார்க்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எப்படி எஸ்தருடைய லைஃப்ல அவள் எதையெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. துவக்க காலங்களிலே அவள் ராஜாவை அறியும் முன்பதாக அவள் எதை கேட்டால் அதையெல்லாம் அவள் பெற்றுக்கொண்டாள். அதை போலத்தான் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுகிறார். சமாரியா பட்டணத்திலே அந்த ஜனங்கள் தங்களிடத்திலே ஆண்டவர் கொஞ்ச நாள் தங்கியிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டதின்படி அங்கே ஆண்டவர் சில நாள் தங்கினார் என்று யோவான் 4:40 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வேண்டுதல் என்ன, நம்முடைய விண்ணப்பம் என்ன, நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நாம் ஒரு 3 இடத்துல உன் வேண்டுதல் என்ன என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 5:6, எஸ்தர் 7:2, எஸ்தர் 9:12. இந்த வசனங்களை பார்க்கும்போது வேண்டுதல் என்ன என்ற கேள்வியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தையை 3 முறை நம்ம அதுல பார்க்கிறோம். எஸ்தர் 5:3, எஸ்தர் 5:6, எஸ்தர் 7:2 இந்த வசனங்களை பாருங்க. அவளுக்கு கொடுக்கப்படும் என்கிற வாக்கு தொடர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வேண்டுதல் என்ன? நம்முடைய வேண்டுதலை தொடர்ந்து நம்ம செய்யும் போது நமக்கு அந்த வேண்டுதலின்படி கர்த்தர் அற்புதம் செய்கிறார், நமக்கு அதிசயம் நடக்கிறது. நாம் ஜெபிக்கிற போது, நாம் மன்றாடுகிற போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஏதாகிலும் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் கட்டாயம் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்னார். மத்தேயு புத்தகம் 7:7 நாம் பார்க்கின்றோம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். லூக்கா 11:9 கூட அந்த வார்த்தை வருகிறது. நாம் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். உங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறோமா?
ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறோமா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன் வேண்டுதல் என்ன? உன்னுடைய மன்றாட்டி என்ன? அதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்கள். ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே, என் ஜெபத்தை நீ கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம், நான் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒரு 5 குறிப்புகளை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வேண்டுதலை ஆண்டவர் எப்படி கேட்கின்றார்? முதலாவது, நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய அற்புதம். அதாவது மறு உத்தரவு கொடுப்பது. நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலுக்கான மறு உத்தரவை கொடுப்பது என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கிறது இல்ல, மறு உத்தரவு கொடுக்கிறது இல்ல. என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னா அது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக நான் கருதுவேன். ஏறத்தாழ 32 ஆண்டுகளுக்கு முன்பதாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே நாங்கள் குழுவினராக ஊழியம் செய்து வந்தோம். ஒரு நாள் இரவு படுக்கைக்கு செல்லுகிற போது என் மனதிலே ஆண்டவரை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை, விருப்பம் எனக்கு அதிகம் வந்தது. அதற்காக நான் ஜெபித்தேன். அப்படி உறங்கி போனேன். அதிகாலையில அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது நல்ல குளிர், கம்பளி போர்வையில் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். 4 மணி இருக்கும். நானும் கூட அந்த குளிரில் கம்பளி போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு நேர் முழங்காடி நின்று இப்படி நான் ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு காட்சியை தாரும், உம்மை தரிசிக்க விரும்புகிறேன், எனக்கு நீ உதவி செய்யும் என்று அந்த ஜெபத்தை விடாமல் செய்து கொண்டிருந்தேன். விடிகாலம் 4 மணிக்கு. அப்பொழுது எனக்கு வயது 17 வயது இருக்கும். அந்த ஜெபத்தை எவ்வளவு நேரம் செய்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் செய்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு சத்தம், பரிசுத்தம் இல்லாமல் நீ என்னை காண முடியாது என்ற ஒரு சத்தம். இங்கும் அங்கும் ஜெபத்தை நிறுத்திவிட்டு இங்கும் அங்கும் திரும்பி பார்த்தேன். எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவரும் இல்லை. நான் புரிந்து கொண்டேன், தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அவ்வளவுதான். அந்த நிமிடத்தில் எனக்கு ஒரு பரவசம் வர ஆரம்பித்தது, எனக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்தது. நான் ஆச்சரியப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார், ஆண்டவர் என்னோடு பேசிவிட்டார். நீ பரிசுத்தம் இல்லாமல் என்னை காண முடியாது என்கிற அந்த வார்த்தையை பேசுகிற போது என் மனதிலே மிகப்பெரிய ஒரு பரவசம் ஏற்பட்டது. ஆண்டவர் பேசிட்டார் என்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? அவர் மறு உத்தரவு கொடுப்பார். உன் வேண்டுதலை செய்கிற போது, உன் வேண்டுதலை கேட்டு அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பதே மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அதிசயம். அவர் அப்படி ஜெபத்தை கேட்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு உயிர் உண்டாகிறது அல்லவா? நமக்குள்ளே ஒரு உற்சாகம் உண்டாகிறது, நமக்குள்ளே ரிவைவல் உண்டாகிறது. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என் மேல் அவர் கவனமாய் இருக்கிறார் என்று நான் உணர்ந்து நான் பரவசம் அடைகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல 1 நாளாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யாபேசுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தார், அவனுடைய வேண்டுதலை அவர் கேட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய மன்றாட்டு, இவைகளுக்கு கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுதே நமக்கு உற்சாகம் வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய மன்றாட்டை கேட்டு அதற்கான மறு உத்தரவை கொடுப்பார். பதிலே இல்லாம இருந்துச்சு, இப்பாவது பதில் வந்ததே இல்லையா? ஏதாகிலும் ஒரு பதில் நமக்கு கிடைத்து விடாத என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை நிச்சயம் செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணும் போது, அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது, அவரை நோக்கி கேட்கும் போது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது நாம் ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறார் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவது, அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் என்பது பெரிய ஒரு அற்புதம். இரண்டாவது, நான் என்னுடைய வேண்டுதலை கேட்டு அவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஞானம் எல்லாம் அது மாயை. பிரியமானவர்களே, உலகத்தினுடைய ஞானம் என்பது அது சும்மாதான். ஆனால் தேவன் ஞானத்தை கொடுப்பாரானால் அது அனந்த ஞானம் நமக்குள் வருகிற போது ஒரு வித்தியாசத்தை உணருவோம், ஒரு மாற்றத்தை உணருவோம், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தினுடைய கண்கள் காணும். நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அசாதாரணமான காரியங்களை இந்த பூமியிலே நாம் செய்ய முடியும். மிக வித்தியாசமான காரியங்களை இந்த பூமியில நிகழ்த்துவதற்கான ஆற்றலும் வலிமையும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில்
சாலமோன் அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தான். அவனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 12 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவன் எளியவன், சிறியவன், சின்ன வயசுல ராஜாவா மாறிட்டான். இப்ப அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரை இந்த ஏராளமான ஜனங்களை நியாய விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும் என்று கேட்கிறான். அப்படி அவன் வேண்டுதல் செய்த போது அந்த ஞானத்தை, அதற்கு முன்பதாக யாருக்கு அந்த ஞானம் இல்லையா, சாலமோனுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஞானம் ஒருத்தருக்கு இல்லை. அவ்வளவு பெரிய ஞானத்தை அந்த சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே போல உடன்படிக்கை பெட்டி செய்கிறக்கூடிய காலங்களில ஒரு மனுஷனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அவன் பேர் பெசலேயல். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பெசலேயலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். அவனுக்கு எங்கிருந்து வந்தது இந்த நுணுக்கம், எங்கிருந்து வந்தது இந்த ஒரு அறிவு என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். முதலாவது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போது தேவன் உங்களுக்கு மறுவுத்தரவு கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இரண்டாவது, நீங்கள் வேண்டுதல் செய்கிற போது உங்கள் வேண்டுதலை கேட்டு ஞானத்தை கொடுப்பது அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். மூன்றாவது, நற்செய்தி சொல்வதற்கான வாக்கு நமக்கு கொடுக்கப்படும். நாம் வேண்டுதல் செய்கிறது ஊழியக்காரர்களுக்கான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். இது ஊழியக்காரர்களுக்கான வார்த்தை என்று சொல்வதோடு இந்த உலகத்திலே மற்ற மக்களுக்கு நாம் தீர்வு சொல்லும் பொழுது நல்ல வாக்கு நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாக, முதலாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் வந்து விடுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். குறிப்பிட்ட இடத்துல நான் கர்த்தருடைய வாக்கை கொடுப்பதற்கு எனக்கு வாக்கு கிடைக்கணும்னு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான் சபை மக்களிடத்துல. அப்படியே அவனுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. எங்கெல்லாம் தேவனுடைய வாக்கை சொன்னானோ அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் அதற்கான சரியான வசனம், வார்த்தை. ஆனால் இங்கே இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பிரச்சனையில் தலையிடுகிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தீர்க்க வேண்டும் என்ற பொறுப்பில் இருக்கிறீர்கள். என்ன வார்த்தை சொன்னால் இங்கே சமாதானம் உண்டாகும், என்ன வார்த்தை சொன்னால் இங்கே சந்தோஷம் உண்டாகும், என்ன வார்த்தை சொன்னால் இந்த பிரச்சனை தீரும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கணும். அந்த வாக்கை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா வேண்டுதல் செய்யணும். நாம் வேண்டுதல் செய்கிற போது பிரச்சனை தீர்க்கும்படியாக அல்லது ஜீவனை கொடுக்கும்படியாக அல்லது நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியான வாக்கு நம்முடைய நாவிலே ஆண்டவர் வைப்பார். நல்ல வாக்கை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வாக்கை பெற்றுக்கொண்டு சரியான விதத்தில் மற்றவர்களுக்கு தேவனுடைய வாக்கை நாம் சொல்லுகிற போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அவர் வெளியிலே வருகிறார்கள். அங்கே ஒரு சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, பிரச்சனைக்கான தீர்வு உண்டாகிறது. இந்த உலகத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, சூழ்நிலைகளிலே நாம் பிரச்சனைக்கு நடுவிலே சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக ஒரு பீஸ் மேக்கரா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சமாதான மனுகள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று. ஆகவே நாம் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு போகக்கூடிய நிலையில் இருப்பதனாலே ஆண்டவருடைய மக்களாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே நல்ல வாக்குடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இல்லத்துக்கு போகிற போது நான் சொல்லுகிற வாக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனை நான் சந்திக்கின்ற போது நான் சொல்லுகிற வாக்கு அவனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் சிலர் பாருங்கள், ஏதாகிலும் ஒரு வார்த்தை பேசினா பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க. வாயை திறக்க மாட்டான், திறந்தான்னா பிரச்சனை உண்டு பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா அந்த இடத்துல நான் ஒரு வாக்கு சொன்னால் அந்த வாக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கை சொன்னால் அந்த வாக்கு அப்படியே நடக்க வேண்டும். ஆகவே எனக்கான வாக்கு கொடுக்கப்படுவதற்கு, சரியான வாக்கு கிடைப்பதற்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும். எஸ்ஐயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. எஸ்ஐயா 38ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவருக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் அந்த வாக்கின்படி கர்த்தர் தீர்க்கதரிசி உரைக்கும் போது அந்த வார்த்தை அப்படி நிறைவேற பண்ணினார். பிழையாமற்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. அவன் சபிக்க வந்தவன், கூலி பெற்றுக்கொண்டு தேவ மக்களை சபிக்க வந்தவன். ஆனால் தேவனுடைய வாக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இதை வாசிக்கின்றோம். ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கப்படுவதற்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் மன்றாட வேண்டும். அப்படி தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து மன்றாடுகிற போது தேவன் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். முதலாவது மறு உத்தரவு கொடுக்கப்படுகிறது.
இரண்டாவது ஞானம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது நமக்கு நல்ல வாக்கு கொடுக்கப்படுகிறது. நாலாவது நீதியின் பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் வேண்டுதல் செய்கிற போது நீதியின் பலன் நமக்கு கொடுக்கப்படும். யோபு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அந்த நீதியின் பலன் நமக்கு கொடுக்கப்படுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியின் பலன். அன்பானவர்களே, நாம் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், அதற்கான பலன் நமக்கு கிடைக்கிறதா என்றால் அநேக நேரங்களில் ஏமாற்றம் அடைகிறோம். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். பூரண பலனை அவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஆக நமக்கான நீதியின் பலனை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் மன்றாடுங்கள், நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். இந்த யோபு 33:26 வேண்டுதல் செய்த போது அங்கே நீதியின் பலன் அங்கே உண்டாகிறது. உடைய வாழ்க்கையில நீதியின் பலன் கிடைப்பதற்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட வேண்டும். அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, வேண்டுதல் செய்கிற போது உங்களுக்கான நீதியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இங்கே ரூத் அவள் நீதியாய் தேவனை பின்பற்றி வந்தாள். மாமியை பின்தொடர்ந்து, மாமி வழிபடுகிற தெய்வம் தான் தேவன், அவளுடைய ஜனம்தான் என் ஜனம், அவள் தெய்வம் தான் என் தெய்வம் என்று நீதிக்குரிய பாதைகளை பிரயாணப்பட்டாள். என்ன நடந்தது? நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம், அவள் பூரண பலனை அடைந்தாள் என்று. அவளுடைய சட்டைகளின் நிழலிலே அவள் வந்தபடினாலே அவள் பூரண பலனை அடைந்தாள். நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். நம்முடைய நீதியின் பலனை அவர் நமக்கு கொடுப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கான பலன் வருகிறது. உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் 2 யோவான் 8 வாசிக்கின்றோம். ஒரு பூரண பலன் உங்களுக்கு இருக்குது அன்பானவர்களே. உங்கள் நீதிக்கான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீதிக்கான பலன் அமெரிக்கையும் சுகமும் என்று ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீதியின் பலன் என்பது அமெரிக்கையும் சுகமும். ஆகவே இந்த அமெரிக்கையான சுகமான அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் வேண்டுதல் செய்கிற போது. அந்த நீதியின் பலனை அல்லது விளைச்சலை தேவன் வர்த்திக்க பண்ணுவார் என்று 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், அந்த விளைச்சலை பெருக பண்ணுவார், அந்த பலனை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆகவே நீதியின் விளைச்சல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் விளைச்சலை அவர் பெருக பண்ணுவார், நீதியின் பலனை அவர் பெருக பண்ணுவார். ஆக முதலாவது நாம் வேண்டுதலை அவர் கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறார். இரண்டாவது ஞானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நற்செய்திக்கான வாக்கை கொடுக்கிறார். நாலாவது நீதியின் பலனை கொடுக்கிறார். ஐந்தாவது நமக்கு ஜீவனையே கொடுக்கிறார். நாம் வேண்டுதல் செய்கிற போது நமக்கு ஜீவனை கொடுக்கின்றார். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். வேண்டுதல் செய்தால் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். நமக்கு மாத்திரமல்ல, நாம் யாருக்கு வேண்டுதல் செய்கிறோமோ, யாருடைய ஜீவனுக்காக மன்றாடுகிறோமோ, யாருடைய ஜீவனுக்காக பரிந்து பேசுகிறோமோ, கர்த்தர் அவருடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார். ஆகவேதான் அழிந்து போகிற மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இரத்த உறவுகளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். 1 யோவான் 3:16, 1 யோவான் 2:25 வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 10:10 வாசிக்கும் போது அவர் ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவன் நமக்கு ஜீவனை கொடுப்பார். நீங்கள் வேண்டுதல் செய்தால் உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் யாருக்காக வேண்டுதல் செய்கிறீர்களோ அவர்கள் ஜீவனையும் கர்த்தர் பாதுகாத்து கொடுப்பார். அவர்கள் ஜீவனையும் கர்த்தர் காப்பாற்றி கொடுப்பார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அன்பு மக்களே, உங்கள் வேண்டுதல் என்ன? அந்த வேண்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் இன்றைய வாக்கு. உங்கள் வேண்டுதல் என்ன? இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் முகநூல் பக்கத்திலே பார்க்கலாம், யதார்த்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இல்லாவற்றில் வழமையாக வழக்கம் போல நம்முடைய யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இதே செய்தி பல்வேறு தொலைக்காட்சிகளிலே, கேபிள் டிவியில எல்லாம் வருகிறது. நீங்கள் எதன் வழியாக பார்த்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே, உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கிறார். உன் வேண்டுதல் என்ன? உன்னுடைய மன்றாட்டி என்ன? அதை சொல்லு, நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுற வார்த்தை இதுதான். என் மகனே மகளே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீண்ட நாள் ஆச்சு நான் ஜெபம் பண்ண பிரேயர், அந்த ஜெபம்லாம் அது கிணத்துல போட்ட கல்ல போல இருக்கு பிரதர். இது வரைக்கும் அப்படி இருந்துச்சு, இனி அப்படி இருக்காது. அதுக்கான விளைவை நீங்க பாப்பீங்க.
நான் ஜெபம் பண்ணி தான் பார்த்தேன், என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலையே. ஒரு காணல் நீர் மாதிரி என் ஜெபம் இருக்குது, ஒரு குதிரை கொம்ப போல இருக்குது, பதிலே இல்லாம இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, அற்புதமான இந்த இனிய வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருடைய இருதயத்தின் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் ஏசப்பா நீர் அற்புதமான பதிலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்தருளும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார் என்று வாக்கு சொல்லுகிறதே. ஆமாப்பா, இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கே அவர்களுக்கான ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து நன்மைகளை செய்கிறதற்காக நன்றி. மறு உத்தரவை கொடும் ஆண்டவரே, ஞானத்தை கொடுமாண்டவரே, அவர்கள் நல்ல வார்த்தை சொல்வதற்கான வாக்கை கொடுமாண்டவரே, நல்ல பலனை கொடுமாண்டவரே, ஜீவனை கொடுமாண்டவரே. நீர் பரலோகத்திலிருந்து கொடுக்க கர்த்தர். உமது அன்பு பிள்ளைகள் உம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்கிற மக்களுக்கு அவருடைய தேவைக்கேற்றபடி கொடுத்து அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஒருவேளை சில நேரங்கள் உங்களுடைய அழைப்பை நீங்கள் எடுக்க முடியாமல் போகலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கட்டாயம் திரும்ப நாங்கள் உங்களை அழைத்து உங்களுக்காக ஜெபிப்போம், உங்களுக்காக மன்றாடுவோம். ஒருவேளை அவசரமாக ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் இது வாட்ஸ்அப் எண் தான். நீங்க பேசி உங்க ஜெப குறிப்பை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். கட்டாயம் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு திருப்பி பதிலையும் தெரிவிப்போம். ஒவ்வொரு நாளும் 60 வினாடிகள் ஒரு நிமிடத்தில் நிபந்தனையோடு வாக்குத்தத்தம் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, காலை எந்திருக்கும் போது ஒரு வசனத்தை கேட்டபடி நீங்க எந்திரிக்கணும்ன்றதுதான். ஒரு நிமிஷத்துல நிபந்தனையோடு ஒரு வாக்குத்தத்தம். உங்க வாட்ஸ்அப்ல அந்த வசனம் தமிழ்ல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா திரையில் தோன்றுகிற எண் 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு கூட. ஒருவேளை ஆங்கிலத்தில் உங்களுக்கு தேவைன்னு விரும்பினீங்கன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.